இப்போது ஸ்ரீலங்கா எடுத்துக்கங்க, பக்கத்து நாடு தான். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். அதனுடைய நாட்டில் வடகிழக்கு வெட்டுப்பட்ட அமைப்பு. ம். வடகிழக்கு வெட்டுப்பட்டாலே நிரந்தர வருமானத்தை கொடுக்காது. ஆண்களுக்கு பாதிப்பை ஏற்படும் அப்படிங்கிறது வாஸ்து விதி. அப்போது அந்த நாட்டில் இது நடந்துச்சுன்னா உண்மைதான். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆண் மகன்கள் யாருமே நிரந்தரமாக இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி செய்யலை. ம். பொருளாதாரம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கனாலும், அங்கே தொடர்ந்து வருமானம் இருக்குதான்னா, அதுவும் இல்ல. ஒரு கட்டத்தில அதிகமா இருக்கு, ஒரு கட்டத்தில சுத்தமா இல்லாத வாஸ் அவுட் ஆயிர்றாங்க. ஸோ, அதேபோல அந்த ஸ்ரீலங்காவுக்கு வடமேற்கு பகுதி அப்படிங்கிறது வெட்டுப்பட்ட அமைப்பு. வடமேற்கு வெட்டுப்பட்டாலே கடன், அதே மாரி பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படும். இப்ப அங்க ஏற்பட்டுச்சான்னா அது உண்டு. இப்ப தொடர்ந்து அங்க சண்டை சச்சரவுகள் இருந்துட்டே தான் இருக்கு. அந்த நாடே வந்து பிற நாட்டை சார்ந்து தான் கடன் வாங்கி தான் இன்னைக்கு ஆட்சி செய்யக்கூடிய சூழ்நிலையில அந்த நாடு தள்ளப்பட்டிருக்கு. ம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த நாட்டோட அமைப்பு இப்ப வாஸ்து தப்பு. அதனால தான் இப்படி இருக்குதா அப்படின்னா உண்மதான். இருந்தாலும் அப்ப அந்த வாழ தகுதி இல்லையா அப்படின்னா, அப்ப ஸ்ரீலங்காவே டோட்டலா காலி பண்ணி தான் வெளியில வரணும். ம். உண்மைதான் சார். அப்போ நம்ம அந்த அளவுக்குலாம் நம்ம எடுக்க வேண்டியதில்ல. அங்க நீங்க ஸ்ரீலங்கால வசிக்கக்கூடிய இடத்திற்கு நீங்க வாஸ்து வந்து சரியா இருக்குதா? அது சரியா இருந்தா நம்ம எப்படி வெற்றி அடையலாம்? அப்படிங்கிறத எடுத்தாலே போதுமானது. ம். அதில எத்தனையோ தொழிலதிபர்கள் இருக்காங்க. இன்னைக்கு உலகம் பூரா இருக்கிறவங்க மிகப்பெரிய தொழிலதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. ம். நீங்க கனடா போனீங்கன்னா அவங்க தான். நார்வே அவங்க தான். லண்டன் போனீங்கன்னா அதிகமா தொழில் செய்றவங்க அவங்க தான் இருக்கிறாங்க. யுஎஸ்ல மிகப்பெரிய பொறுப்புல இருக்கக்கூடியவங்க அவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ இவங்கலாம் வந்து அங்கேருந்து தானே போனாங்க. அப்போ நாடு சரியில்ல அப்படின்னா, அவங்க பூர்வீகம் வந்து ஸ்ரீலங்கா தானே. அப்போ பூர்வீகம் சரியில்லைன்னா, நீங்க சரி இருக்காது வாஸ்துபடின்னு நாங்க சொல்றோம். அப்போ திரும்ப நம்மளே வந்து நாடு சரியில்லைன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்?